வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஜெயந்த் பாலியா என்ற ஒரு இன்ஜினியரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் 1969 இந்தியா ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்தாரு. 1969 பிளஸ் அவர் ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சவர். ஜெயந்த் பாலியா வந்து நம்ம பெங்களூர் பிளேஸ் அங்க பிறந்தவர். இவர் வந்து இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. பிளஸ் வந்து அங்க நார்த் கரோலின் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து அவர் வேலை பார்த்தாரு. ஸோ வந்து இப்போ வந்து பின்லாண்டில் வர அக்டோபர் 30 அவர் 1 மில்லியன் அளவுள்ள மில்லினியர் மில்லினியர் ஒரு பிரைஸ் வந்து அவர் கொடுக்குறாங்க. இது எனக்காக அவர் வந்து வாங்குறாருன்னா வந்து செமிகண்டக்டர் ஃபீல்டில் எமிஷன் ஒரு டிரான்சிஸ்டர் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பெட்ரோலியம் கன்சம்ஷன் மற்றும் எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் வந்து குறைகளுக்கு உண்டான எக்யூப்மெண்ட் அவர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பின்லாண்டில் வர அக்டோபர் 30 அவருக்கு வந்து பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. மோர் தென் வந்து 50 வருஷமா வந்து எலக்ட்ரானிக் ஃபீல்டில் அவர் வந்து இருந்ததுனால ஸோ அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் படிச்சவருங்க. ஸோ நன்றிங்க. அடுத்து என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து அபார்ட் நிறுவனம் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்தை திரும்ப போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதுல சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி இன்சுலின் ஓரியன்டான ஒரு மருந்து தான். ஸோ அதை வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அப்போ ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கர்நாடகா ஃபேமிலி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. மோர் தென் வந்து 10 இயர்ஸ் மேலே வந்து அவங்க பெர்மனன்ட் ஏலிமோனி அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் ஜீவனாசம் வாங்க முடியாதனால சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கீழமை நீதிமன்றங்கள்லாம் வந்து பெண்களுக்கு நீதி கொடுக்குறதுல மிகவும் வந்து ரொம்ப டிலேவா இருக்காங்க, தாமதம் ஆகுது. ஸோ வந்து அதை வந்து உடனடியாக சீரியஸ் நோட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ஹான்ஸ் பண்ணி 91 மேரேஜ் நடக்கும், 92 அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க, ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து கீழமை நீதிமன்றங்கள் வந்து எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2006 அவங்க டைவர்ஸ் ஆகும். ஸோ இதான் அவருடைய கெஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ வந்து மோர் தென் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் மெயின்டெனன்ஸ் உடனே சேரல அப்படின்னு சொல்லி 20 லட்ச ரூபா 20 to 25 லட்ச ரூபா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணி வித்தின் டயத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கீழமை நீதிமன்றங்கள் அவங்க வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, அடுத்து வந்து இப்போ வந்து ஸ்டார்லின் வந்து அந்த சுனிதா வில்லியம்ஸோடைய இருக்கிறவங்கள அவங்க திருப்பி கூட்டு வர நாசா வந்து திருப்பி வந்து அனுப்பியிருக்காங்க. எலான் மஸ்கோடைய அவங்களுடைய சேட்டலைட் மூலியமா வந்து திருப்பி கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ வந்து சுனிதா வில்லியம்ஸ் டெஃபினட்டாக வந்து பழையபடி வருவாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் அவங்க வந்து இங்கிருந்து இன்னொரு இந்த நாசா அனுப்புகிற இந்த செயற்கைக்கோள் மாறணும். ஸோ நல்லபடியாக நடக்கும் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரீசெண்டாக வந்து பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்திய அரசு வந்து இஸ்ரேலுக்கு இந்திய நிறுவனங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் போன்ற நிறுவனங்களுடைய எக்யூப்மெண்ட்டை தளவாடங்களை வந்து இஸ்ரேலுக்கு விற்கக்கூடாது, அதை வந்து தடுத்து நிறுத்தணும். ஏன்னா காசால நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து உடனடியாக நிறுத்தணும். உலக நாடுகள் வந்து நம்ம இந்தியா வந்து துணை போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றிங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். வணக்கங்க.